வணக்கம். இந்த உணவில்லா மருத்துவத்தினுடைய அற்புதமான பதிப்புகளை நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். கடந்த 18 ஆண்டுகளாக இதை பற்றி பேசிட்டு வர்றேன். இதுக்கான பயிற்சி பள்ளி தொடங்கப்பட்டிருக்கிறது. முறையாக 6 மாதம் நேரடி பயிற்சியும் 12 ஆண்டுகள் வழிகாட்டுதலும் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக பிறருக்கு சொல்லித்தர முடியும். ஆர்வக் கோளாறினால் நிறைய பேர் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிருக்காங்க. இடைக்கண் முறிந்தார் பலர். உடைத்தம் வழி அறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். இதுமாதிரி ஆர்வக் கோளாறில் புத்தகத்தை வாங்கி நான் படிச்சிருவேன்னு சொல்கிறதெல்லாம் மாயை, ஏற்றுக்கொள்ள முடியாது. இயற்கையின் சட்டம் அதுதான். ஏதோ 10 லட்சத்தை ஒரு ஆள் அப்படி தப்பிக்கலாம். அதனால் இதுக்கு முறையாக குருகுல கல்வி, குருகுல மருத்துவம் அதெல்லாம் உணர்ந்தவங்க தான் இதுக்கு கிடைக்கும். சும்மா ஆர்வக் கோளாறில் வாங்கி நீங்கள் படித்தாலும் நிச்சயமாக உன்னால் முன்னேற முடியாது என்று தெரிந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டியில் வேண்டும். குற்றத்தை குறைத்து கொடுக்க வேண்டியதெல்லாம் இருந்தால் தான் முடியும். என்னுடைய அனுபவத்தை சொல்லிட்டேன். தனிப்பட்ட முறையில் நீங்கள் முயற்சி பண்ணி பிறருக்கு சொல்லித்தரதில் சாதாரண விஷயம் அல்ல. அப்படியெல்லாம் இது வரைக்கும் 17 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இந்த புத்தகம் வந்தாச்சு. நான் ஒருத்தன் தான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். வெங்கடேசன் வந்து வகுப்படுத்தார் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1000 வகுப்பு நடத்திட்டு அதுக்கப்புறம் இதில் குருகுல கல்வி வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதுக்கான ஒரு பயிற்சி மையம் தொடங்கியிருக்கேன். அது விண்வெளி மருத்துவம். இவருடைய தத்துவத்தை தான் விண்வெளி மருத்துவம். விண்வெளியிலேருந்து சக்தி எடுத்து வாடுறதுனால விண்வெளி மருத்துவம் மாற்றிருக்கேன். பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. யோசித்து தான் சொன்னேன். நமக்கு வந்து எச்சமாக இருக்கிற பல உறுப்புகளை நம்ம அமைதிப்படுத்தலாம். அதற்கு டீ, காபி, வெத்தலைவாக்கு, பீடி, சிகரெட்டு, இட்லி, தோசை, ஊரிக்காய், சட்னி, சாம்பார் இதெல்லாம் வந்து உணவுப் பொருள் கிடையாது. இது வந்து எல்லாம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு போதைப் பொருள். அந்த போதைப் பொருளுக்கும் அந்த சிறிது நேரம் அந்த பசி தாகம் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளுகிறது. மீண்டும் அந்த போதைப்பொருள் அந்த செரிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டவுடன் மீண்டும் போதைப்பொருள் போடுகிறாய் என்று உடல் கேட்கும். மீண்டும் நீங்கள் போதைப்பொருள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அந்த உடம்பு மெல்ல மெல்ல சிதைந்து வரும். கடைசியில் சரி ஏறி அது மரணத்தில் முடித்துவிடும். நீங்கள் அனுபவிச்சிங்க இல்லையா? அதான். அப்போ அந்த விஷத்தையும் உடம்பு ஜீரண சக்திக்கு உட்படுத்தி தற்காலிகமாக உங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த பசிங்கிற அந்த ஒரு தன்மையை சாந்தப்படுத்தி விடுங்க. நானும் 1 லட்சம் முறை நான் உணவு சாப்பிட்டுட்டு தான் அதை தூய்மை செய்து எடுத்தால் மிக குறைந்த சொற்ப உணவில் கூட நீங்கள் தூய்மை செய்ய முடியும். அதனால் தைரியம் இருக்கிறவங்க, பொருள் வசதி மருள் வசதி இருக்கிறவங்க, குருகுல மருத்துவத்தை மதிக்கிறவங்க அவங்க தான் இதை கற்றுக்கொள்ள முடியும். ஆக இந்த 220ஆம் பக்கத்தில் வெங்கடேசன் வந்து 220ஆம் பக்கத்தில் வந்து நான் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 18 ஆண்டுகளாக பலருக்கு நான் காணொளி வாயிலாக இணையதளத்தினுடைய வாயிலாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் முழுமையாக பயனை எட்டலை. என்றைக்கு ஒரு நேரடியாக இருந்து தங்கி 12 ஆண்டுகள் பின்பற்றுகிறார்களோ, 12 ஆண்டுகள் ஆசிரியர் அவருக்கு வழிகாட்டுகிறார்களோ, அதாவது 6 மாதம் நேரடி பயிற்சியும் 12 ஆண்டு வழிகாட்டுதலும் யார் நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கைகூடுமே தவிர வெறுமனை யாரும் கைகூட முடியாது. இதை படிச்சுட்டு அரைக்குறையாக பொருளிட்டலாம். வெறும் பொருளிட்டுக்கு மட்டும் இது பயன்படாது. ஆக முறையாக சொல்லிக் கொடுத்து முன்னேறணும்னா அந்த தியாக மனப்பான்மை இருக்க வேணும். நேர போய் சந்திக்கணும். ஒரு காணொலி இருக்குங்கிறது உங்களுக்கு எளிமையாகி போச்சு. இப்போ இதை பற்றி உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நான் தொடர்ந்து இந்த புத்தகம் நான் ஒருத்தன் தான் பேசிட்டு வரேன். இந்த புத்தகம் ஏன்னா என்னுடைய ஆசிரியர் நேரடியாக 17 ஆண்டுகள் எனக்கு 15 ஆண்டுகள் எனக்கு நேரடியாக பல லட்சக்கணக்கான கருத்துக்களை சொல்லி என்னை வளமாக்கியவர். அறிவியலில் வந்து இதுதான் அறிவியல் என்று சொன்னவர். ஈர்ப்பு விசை மின்சாரம் வர வேண்டும் என்று சொன்னவர். இப்போ அதுக்கு தான் இந்த காணொலி. இந்த 220ஆம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஈர்ப்பு விசை மின்சாரத்தை பற்றி அவர் பேசுகிறாரு. ஈர்ப்பு விசை மின்சாரம் எப்படி நம்ம வந்து சக்தியை வந்து ஆகாயத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற மாதிரி ஈர்ப்பு விசை மின்சாரம் தான் இவருடைய முக்கியமான 3 கண்டுபிடிப்பு. யாராலும் 35 கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்காரு. முக்கியமான 3 கண்டுபிடிப்பில் இது 3. 220ஆம் பக்கம். 220ஆம் பக்கம் என்னுடைய விஞ்ஞான வெங்கடேசன் என்கிற ஒரு மாபெரும் விஞ்ஞானுடைய கண்டுபிடிப்பு. வெங்கடேசன் என்கிற மாபெரும் விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பை நான் சொல்லிட்டு வரேன். புரியுதுங்களா? அதை பற்றி அந்த கருவி எப்படி செய்வது அப்படிங்கிற பற்றி இந்த காணொலியாக இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த காணொலியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு விசை புவியீர்ப்பு சக்கரம் சொல்லியிருக்காரு. என்னுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் புவியீர்ப்பு சக்கரம். 2 விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் புவியீர்ப்பு சக்கரம்னு இருக்கா இல்லை? இந்த இடத்துல புவியீர்ப்பு சக்கரம். இந்த புவியீர்ப்பு சக்கரம் கிராவிட்டி வீல், நீர் உட்சொல் இயந்திரம், அது 2வது கருவி. க்ளோஸ்டு சர்க்கியூட் வாட்டர் என்ஜின். இந்த புவியீர்ப்பு சக்கரம் என்பது
ஈர்ப்பு விசை மின்சாரமாக மாற்ற வல்லது. நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த உணவில்லா மருத்துவம் விண்வெளி மருத்துவத்துக்கும் கல்லூரி முறை சிறுசாக கட்டியிருக்கோம். ஒரு வருஷத்துக்கு 3 பேர் 5 பேர் தங்கி அங்கே பயிற்சி செய்யலாம். அது ஒன்று. 2வது ஈர்ப்பு விசை மின்சாரத்தையும் நான் செய்து முடிச்சிட்டேன். அடுத்து அது வந்து வணிக நோக்கத்திற்கு வரப்போகுது. அதுக்கான சின்ன சின்ன அது புதிய கண்டுபிடிப்பு இருக்கிறனால அது மேம்பாடு அடைய சேர்க்கான வேலை இருக்குது. ஈர்ப்பு விசை மின்சாரத்தை வேணும்னு நினைக்கிறவங்க, ஈர்ப்பு விசை மின்சாரத்தை செய்யணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளலாம். ஆகிய 2 கருவிகளும் மனிதனுடைய விண்வெளி வாழ்க்கையை ஆரம்பிக்க உதவி செய்யும் வகையில் என்னால் கண்டுபிடிக்கப்பட்டன. அதனால் அவர் சொன்ன கருத்து தான் 98 விழுக்காடு தான். இப்போ புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த அதாவது குச்சமில்லா மின்னுந்துன்பாங்க. குச்சமில்லா மின்னுந்துன்னா, குச்சம்னா அந்த ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. மின்னுந்துன்னா அதாவது நேர் மின்னோட்ட உந்துன்னு சொல்லுவாங்க. அதை டிசி மோட்டார், நம்மள டைரக்ட் கரண்ட், நேர் மின்னோட்ட உந்து, நேர் மின்னோட்ட இயக்கின்னு சொல்லுவாங்க. மோட்டார்னால் இயக்கி, எலக்ட்ரிக் மோட்டார்னால் மின் இயக்கின்னு பேர். ஆக நேர் மின்னோட்ட மின் இயக்கின்னு சொல்லுவாங்க. நேர் மின்னோட்ட மின் இயக்கி, அதுக்கு பேர் டிசி மோட்டார்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிசி மோட்டார் பார்த்தீங்கன்னா நேர் மின்னோட்ட மின் இயக்கியில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே முன்னாடி குச்சம் இருக்கும். அதை தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் வேலை சேர்த்து இதில் கொடுக்கும். அது வந்து டைனமாவும் வேலை செய்யும், மோட்டாரும் வேலை செய்யும். புரியுதுங்களா? மின்சாரத்தையும் உற்பத்தி வேணும், மின்சாரம் கொடுத்தா ஓடவும் செய்யும். இப்போ நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பிஎல்டிசி மோட்டார்னு வந்திருக்கிறாங்க. அந்த பிஎல்டிசி மோட்டார்னால் பிரஷ்லெஸ் டிசி மோட்டார். அதாவது குச்சம் இல்லை. அந்த குச்சம் என்ன பண்ணால் உள்ளே கொண்டு போயிருக்காங்க. அது எலக்ட்ரானிக் மின்னியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, எலக்ட்ரானிக்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த எலக்ட்ரானிக், அதாவது பவர் எலக்ட்ரானிக்னு சொல்லக்கூடிய அந்த நுட்பத்தை பயன்படுத்தி அந்த சாதாரண டிசி மோட்டரில், சாதாரண நேர் திசை மின்னோட்டத்தில் இருக்கிற அந்த மின் இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா சில இடைஞ்சல் இருக்குன்னா நெருப்பு வரும், தீ பிடிக்கும். இதெல்லாம் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் 1960 கண்டுபிடிச்சி இப்போ தான் உலகெங்கும் பரவிட்டு வருது. மின் வண்டிகள், இந்த வண்டிகளும் ஓட்ட இருசக்கர வண்டிகள், அப்புறம் வந்து வெளிநாட்டில் கார்கள், வண்டிகள், மகிழுந்து இதிலெல்லாம் வந்துடுச்சு. இந்தியாவிலும் மெல்ல மெல்ல அது வந்துக்கிட்டு இருக்குது. அந்த மின்னோடியை பயன்படுத்தி தான் நான் வந்து அந்த என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெங்கடேசன் சொல்லக்கூடிய 2வது கருவியான ஈர்ப்பு விசை மின்சாரத்தை முடிச்சிட்டேன். சொன்னது அவர் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். காணொலி இருக்குது, நீங்கள் வேணால் அனுப்பிச்சி வைக்கிறேன். செஞ்சு முடித்தாச்சு. காப்புரிமைக்காக விண்ணப்பிச்சாச்சு. புரியுங்களா? அது நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால இவர் அந்த வெங்கடேசன் சொல்கிறாரு, இந்த புத்தகம் தான் மனிதனுக்கு மிகப்பெரிய, இந்த கருவிகள் 2 ரொம்ப முக்கியமானதுங்கிறார். எப்படி விண்வெளியிலேருந்து சக்தி எடுத்து வாழ்கிற மாதிரி அப்படி வாழ்கின்ற போது நம்ம பல வகையான நோய் எதிர்க்கின்ற தன்மை பெற்று விடுகிறது. ரத்தம் தூய்மையாக இருக்கிற காரணத்தினால எந்த நோயும் எதிர்க்கின்ற வல்லமை பெற்று விடுகிறது. இந்த சளி பற்றியில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இதுக்கு முறையாக தியாகம் பண்ணணும். நீங்கள் அதை விட்டு போட்டு நீங்கள் வெறுமனே நான் வந்து காணொலியில் பதிவு பண்ணுறேன், வாங்கி படிச்சுக்கிட்டெல்லாம் யாரும் செய்ய முடியாது. என்னோடய அனுபவத்தை. புரியுதுங்களா? ஏகலைவன் மாதிரி லட்சத்தில் ஒரு ஆள் கோடியில் ஒருத்தன் இருப்போம். முறையாக பள்ளிக்கூடம் போய் முறையாக பண்ணி ஆசிரியர்களை கேட்டு சந்தைகள் கேட்டு பண்ணணும். அவங்களுக்கு உற்றுளி உதவியும் உருவல் கொடுத்து பண்ணாதான் அது முறையான முறை. அதை விட்டு ஆர்வக்கொள்ள நிறைய பேர் யூடியூப்பில் வராங்க, வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க. நானும் சொல்லிடுறேன், மறைக்காமல் இதை போய் வாங்கி படிச்சுங்க. நான் புரியுதா உங்களுக்கு? சொல்லிக் கொடுக்குறவனுக்கு எந்த வகையான கௌரவம் பாதிக்காமல் இருந்தால் மட்டும்தான் சொல்லித்தர முடியும். இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? இதுக்கு முறையான கட்டண முறைகள் இருக்குது. அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு மருத்துவத்தை நீங்கள் கற்றுக்கொள்வதற்குன்னா என்ன தியாகம்னோ அந்த தியாகம் பண்ணால் தான் இது கிடைக்கும். இது தமிழில் இருக்குது. அது தமிழ் இலக்கியம்லாம் புரிஞ்சுக்கணும். சும்மா காப்பிடிச்சாலும் புரியாது. இருக்கிற இலக்கணம், இருக்கிற இலக்கியம், குறைஞ்சபட்சம் தமிழ் இலக்கியம் தெரிஞ்சிருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், சிந்திக்கணும், உச்சரிப்பு நல்லா தெரியணும், அந்த ஆழமாக புரிஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும், பேச தெரிஞ்சிருக்கணும், படிக்க தெரிஞ்சிருக்கணும். வாசிக்க தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஆனால் தைரியம், துணிவு எங்கே இருந்து வருவது? யார் கொடுப்பது? யாராவது செய்கிறாங்களா? அதுக்கான பயிற்சி பள்ளி இருக்காத யோசித்து பாருங்கள். அதனால திருப்பி ஒவ்வொரு காலையிலையும் சொல்கிறேன், இதை வந்து ஆர்வத்தினால் செய்வது என்பது வேறு. ஆர்வத்தினால் செஞ்சீங்க, இடையில முறிஞ்சு போயிடுவீங்கன்னு வள்ளுவர் சொல்கிறார். ஆக உடைத்தம் வழி அறியார். உங்களுக்கு என்னன்னே உங்களுக்கு தெரியாது, நீங்கள் யாருன்னு உங்களுக்கு புரியாது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க பூரா கோமாளிகளாக இருப்பாங்க, நீங்கள் மட்டும் அறிவாளியாக இருப்பீங்க. புரியுங்களா? நானும் அப்படித்தான். ஆக அதை தெளிந்து வர்றது சாதாரண விஷயம் இல்லை. அதனால தான் சார்லஸ் டார்வின் சொல்லுவார், இயற்கை தேர்வு முறைன்னு சொல்லுவாங்க. இயற்கை தேர்வு முறையில் தான் நீங்கள் முன்னேறி வர முடியும். பல வகையில் அந்த சோதனை கட்டம், பல போதைப் பொருள் எங்கே பார்த்தா நம்ம உடம்பை சுற்றி எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் தான். அசைவம் என்கிற போதைப் பொருள், சைவம் என்கிற போதைப் பொருள் எங்கே பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் மீறி மறணும். நீங்கள் சோதனைக்கு உங்கள் மனதை வந்து நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தணும், அல்லது அந்த இடத்த விட்டு வெளியே வரணும். அதனால தான் தனித்திருன்னு சொன்னாங்க. இப்போ நான் ஒரு திருமணத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, திருமணம் கூட்டம் எங்கே பார்த்தாலும் உணவு தானே. உணவு இல்லாத இடமே இட வீட்டில் கூட உணவு தான். புரியுதுங்களா? யாராவது செத்து போயிட்டாங்கன்னா பணம் வர்றதுக்கு முன்னாடி உணவு வந்துடுதே இல்லையா? பணம் வருவதற்கு முன்பாக உணவு வந்தாச்சு.
அங்கே போனாலும் அந்த அந்த அறிவு தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த பழக்கத்தை நீங்கள் வந்து விட முடியும். சிகரெட்டை பற்றி, பீடியை பற்றி, போதைப் பொருளை பற்றி விளக்கம் பெறாமல் நீங்கள் அந்த இதிலிருந்து விடுதலையாக முடியாது. பிறக்கும் பொழுது நம்ம வாய் ருசியோடு தானே பிறந்திருக்கோம். நீங்கள் சாராயம் குடிக்கிறவனுக்கு அது ருசி, புரியுங்களா? சிகரெட்டு குடிக்கிறவனுக்கு அது ருசி, புகையிலை போடுவனுக்கு அது ருசி. அந்த ருசியாக மாறி அந்த ருசியில் தான் இருந்துகிட்டே இருப்பாங்க. அது ஒரு பெரிய வாய்ச்சுவை. அதுக்கான வாய் புகையிலை என்னென்னா விளம்பரம்லாம் வருது இல்லையா உங்களுக்கு? அந்த கெட்டு போனதுக்கப்புறம் அதை மறைக்கிறதுக்கு வாயில் வந்து மணமூட்டிகளை வச்சுக்கிறது. இப்படிலாம் ஒரு உடம்பு அழுகி போய் நாறிட்டு இருக்கும்போது அதுக்கான மணமூட்டி வச்சுக்கிறது, வெள்ளையாக இருக்கணும்னு நினச்சிக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த மனம் செய்கின்ற அந்த மாயம், பித்தலாட்டம், இதை நம்பி தான் 100க்கு 90 தன் உடம்பை அவங்க கெடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த ஈர்ப்பு விசை மின்சாரத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டோம். ஈர்ப்பு விசை மின்சாரத்தை பற்றி நாம் பேசுகிறோம். ஈர்ப்பு விசை மின்சாரங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நான் அதுக்கான பதிவு செஞ்சுருக்கேன், அதையும் நான் சொல்லி காமிச்சிடுறேன். வெங்கடேஷ பாலா பிரைம் மூவர் ஆஃப் சென்ட்ரிபெட்டல். வெங்கடேஷ பாலா ஆஃப் பிரைம் மூவர் ஆஃப் சென்ட்ரிபெட்டல் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. அப்ஸ்ட்ராக்ஷன் அதனோட கருத்து வடிவம். தமிழர் கவன்கல் முறை. தி ஃபஸ்ட் ஆன்சியன்ட் சென்ட்ரிபெட்டல் தமிழ் டூல் ஃபார் த faster it spins, the greater the force of the stone and the dummy weight, torque increase for the thread. அந்த முறுக்கு விசை வந்து த்ரெட்டுக்கு அதிகமாகும். நூலில் கயிற்று கட்டி சுற்றுறோம் இல்லையா, ஒரு நூல் எடுத்துக்கோங்க, ஒரு கல் எடுத்து சுற்றி பாருங்கள். அப்போ அந்த கல்லுக்கு எடை போலி எடை அதிகமாகும், வேகம் அதிகமாகும், விலகி போகிறதுக்கு தன்மை அதிகமாகும், விலகியும் போகும், உள்ளே இழுக்கும். அந்த இடத்துல அந்த நூல் பார்த்திங்கன்னா கடுமையான கம்பி மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? அக்கார்டிங் டு த கிரேட் சிலப்பதிகாரம், அதுக்கு பேர் கவன் பொறின்னு பேர், புரியுதுங்களா? கல்வீசி தாக்கம் கவன் பொறின்னு பேர். அந்த கடுமையான கல்லை வச்சு அந்த கவன் பொறி வச்சு தாக்குவாங்க. யானைகள் எடுத்து போரிட்டாங்க. இப்போ விளைநிலங்களை காப்பதற்கெல்லாம் பயன்படுத்தினாங்க, போரில் பயன்படுத்தினாங்க, புரியுதுங்களா? அது அக்கார்டிங் டு த சிலப்பதிகாரத்தில் இந்த கல்வீசி தாக்கம் கவன் பொறி இருக்குது. இதை தான் நான் அதெல்லாம் வச்சுருக்கேன். நான் வெங்கடேசன் கருத்துக்களை வந்து 90 விழுக்காடும், தமிழ் இருக்கிற மெய்யில் இருக்கிறது வந்து ஒரு 9 விழுக்காடும், உலகம் தெளிவில் இருக்கிற அந்த ஈர்ப்பு விசை, மைய விசை, மைநோக்கு விசை பற்றி 1 விழுக்காடு. இதெல்லாம் சேர்த்து நான் அந்த கருவி உருவாக்கிட்டு வெற்றி அடைஞ்சாச்சு, புரியுதுங்களா? அது அந்த ஈர்ப்பு விசையில் என்னென்னு கேட்டிங்கன்னா உராய்வை விட வேகம் அதிகமாக இருக்கும். அதனால தான் இது முக்கியமானது. இது குவாண்டம் மெக்கானிசம், விண்வெளி கோள்களை இயக்கத்தை அடிப்படை கொண்டு தான் அது இயங்குது. அதனால தான் வந்து எரிபொருளை வைத்துக்கொண்டு நீங்கள் உள்ளீடை விட வெளியீடு அதிகமாக தர முடியாது. இந்த ஈர்ப்பு விசை, மைய நோக்கு விசையை பயன்படுத்தி தான் கொண்டு வர முடியும். இந்த மைய நோக்கு விசை வந்து தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வட்டமாக சுழல்கின்ற எல்லாமே வட்டமாக என்ன, நம்ம தமிழர்கள் வந்து உலகம் தழுவிய ஒரு 50 ஆண்டு, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகம் தழுவிய பல மக்கள் வந்து வட்டத்தை எப்படியெல்லாம் அந்த வட்டம்ங்கிறது, வட்டம்னா 2 இருக்கும். மையத்தில் இருந்தால் அது மைய நோக்கு விசை, ஓரத்தில் இருந்தால் விலகு விசை. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இதன் மூலம் கருவி செஞ்சுருக்காங்க தமிழர்கள், புரியுதுங்களா? அகநானூரில் குறிஞ்சி திணையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவன்கல் பொறி பற்றி பேசுகிறாங்க. அந்த யானையை துரத்துவதற்கு, யானை வந்து அந்த விளைநிலத்தை வந்து பாதிக்க வருது இரவு நேரத்தில், அதை துரத்துவதற்காக அந்த மக்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வீரமிக்க மக்கள். கையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இன்றைக்கி ஒலிம்பிக் விளையாட்டில் பார்த்திங்கன்னா அந்த குண்டு, ஒரு பெரிய குண்டு இருக்கும், இரும்பு குண்டு, அது சங்கிலியில் கட்டி கரகரன்னு சுற்றி வீசுவாங்க. பயங்கர வேகத்தில் போகணும், 1 மீட்டர் போக விழுக்கும். சாதாரணமாக ஒரு கல்லை வந்து இப்படி தூக்கி வீசினா ஒரு 10 அடி 15 அடி தான் போகும். ஆனால் அது சங்கிலி போட்டு கட்டி சுற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா 70 அடி 80 அடி 100 அடி போகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களே பள்ளிக்கூடத்தில் விளையாண்டுருப்பீங்க. அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் 10,000 ஆண்டுக்கு முன்பாக தமிழர்கள் செய்து பார்த்தது தான். அது போர்க்கலையாக இருந்திருக்கிறது. அதை வந்து யானைகள் விரட்டுவதற்கும் பயன்படுத்தியிருக்காங்க, யானையை அடிப்பதற்கும் பயன்படுத்தியிருக்கிறாங்க, போர் நெறிகளுக்கும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது வந்து மைய நோக்கு விசையை அடிப்படையாக கொண்டது. அது மைய நோக்கு விசைன்னு வந்தால் எதிர் விசை விலகு விசையும் வரும். மைய நோக்கு விசையில் சக்தியை கொடுத்துக்கிட்டு விட்டாங்கன்னா மைய விலகு விசையாக போயிடும். நேர்கூட்ட போயிட்டே இருக்கும். எங்கே போய் பொத்துன்னு விழுகுமோ அப்படியே கடைசியில் வளைஞ்சு போய் நிலத்துல பொத்துன்னு விழுகும், புரியுங்களா? இது யானை அடிக்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த விலங்குகளை விரட்டுவதற்காக அந்த பாடலே இருக்குது. இரவில் மேயல் மருவும் யானை, கால்வல் இயக்கம் ஒற்றி நடுநாள் வரையடை கழுதின், வன்கை காணவன் கடுவிசை கவன் எறிந்த சிறுகள், உடுவுறு கணையின் போகிச் சாரல் அப்படின்னு அது வருது. ஆக இந்த இரவில் மேயல் மருவும் யானைனா இரவு நேரத்தில் வரக்கூடிய அந்த யானை, கால்வல் இயக்கம் ஒற்றி அந்த கால் அசைந்து வருகின்ற சத்தத்தை கேட்டு, நடுநாள் வரையடை கழுதின் வன்கை காணவன், அந்த பரன்மேல் இருந்து கொண்டு அந்த காணவன் வந்து கடுவிசை கவனன், கடுமையாக விசையுடைய அந்த கவனன் எரிந்த சீர்கள், அந்த செயல் அந்த கல் சைன்னு விண்வெளியில் போகக்கூடிய எரி நட்சத்திரம் மாதிரி போய் தாக்குது. உடுவுறு கணையின் போகிச்சாரல்
விரியினர் அந்த ஒரு பாடல் வரும். விரியினர் சிதறி தேன் சிதையும் பலவின் படத்தில் தங்கும்னு வரும். அந்த அந்த ஒரு பாடல் அது முடியும். அதுதான் வந்து 292வது பாடல். அந்த தலைப்பில் அந்த கருத்தை நான் உள்வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து மலைபடு கடாமத்தில் கூட அந்த கவன்கல் பொறி பற்றி வருது. அகல்மலை இரும்பில் துவன்றிய யானை, அகல்மலை இரும்பில் துவன்றிய யானை பகல்நிலை தளர்க்கும் கவன் உமிழ் கடுங்கல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கடுவிசை கவனன்னு வரும். அதில் பார்த்தீங்கன்னா புறநானூரில் குறிஞ்சி கபிலர் சொல்லியிருப்பார். இங்கே பார்த்து மலைபடு கடாத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து விசையினுடைய வேகத்தை சொல்லி இங்கே கல்லினுடைய அளவை பற்றி சொல்லும். கடும் விசை கவன்கல், அதாவது அகல்மலை இரும்பில் துவன்றிய யானை பகல்நிலை தளர்க்கும் கவன் உமிழ் கடுங்கல் வரும். அந்த கவன் வீசுகின்ற அந்த கல் வந்து பயங்கரமான பெருசாக இருக்குங்கிறாங்க. இப்போ யானையை அடிக்கு நொறுக்கணும்னா எவ்வளோ பெரிய கல்லாக இருக்கணும். இது பகலில் வர யானையை வரட்டுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கருத்தை வந்து விஞ்ஞானத்தை வச்சுருக்காரு. இதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணால் இந்த கருவியாக மாற்றிட்டோம். புரியுதுங்களா? மின்சாரம் வந்துக்கிட்டு நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழர் மண்பாண்ட முறையில் பார்த்தீங்கன்னா தமிழர் மண்பாண்ட முறை, மண்பாண்டம் செய்கின்ற போது அதுக்கான நடுவில் சக்கரம் வச்சுருப்பாங்க. அந்த சக்கரத்தை பற்றிய எதில் வருதுன்னு கேட்டிங்கன்னா புறநானூறு 228ஆம் பாடத்தில் 228ஆம் பாடலில் களம் செய்ய கோவே இருள் திணிந்தன்ன குறு உத்திரல் பரு உப்பகைன்னு அந்த 220 பாடலில் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 256வது பாடலில் புறநானூறு 256வது பாடலில் களம் செய்ய கோவே அச்சுடை சாகாட்டு ஆரம் பெருந்திய. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆரம்னு வந்துட்டாவே மைய நோக்கு விஷயம் வரும். ஆரம் கும்பம்னு வந்துட்டாவே அங்கே 22/7 அதில் வருது. புரியுது? 23.14 எதையுமே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அச்சுடை அச்சு இருக்குது, அச்சு நடுவில் அச்சு இருக்குது, சாகாடுன்னு சக்கரம், ஆரம். இந்த அச்சு சக்கரம் ஆரம்னா நெம்புகோல் வீதியெலாம் இருந்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். அப்போ இதெல்லாம் 10,000 ஆண்டுக்கு முன்பாகவே மண்பானை செஞ்சுருக்கிறாங்க. 10,000 ஆண்டுக்கு முன்பாகவே எண்ணெய் செக்கு செஞ்சுருக்கிறாங்க. அப்புறம் தமிழர் எண்ணெய் செக்கு முறை ஒல்வால் வீசிய, அது வந்து தொல்காப்பியத்தில் புறத்தணியில் வருது. ஒல்வால் வீசிய நூலிலும் உளப்பட புள்ளி தோன்றும் பன்னிரு துரைத்தேன் வருது. ஆக அந்த ஒல்வால் வீசிய நூலிலும் என்று சொன்னாலே அந்த எண்ணெய் செக்கினுடைய சட்டின்னு பேர், எண்ணெய் செக்கினுடைய குடின்னு பேர், எண்ணெய் செக்குன்னு பேர். ஆக அந்த வாழை சுழற்று வீசுகின்ற பொழுது தலை தெரிச்சு போன்னு சொல்கிறேன் பாருங்கள். நசுக்கிற மாதிரி நசுக்கி புளிஞ்சு எடுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இணையாக அதை சொல்லியிருக்காங்க. ஆக இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த இதாக மாறுது. ஆக இதுக்கு வந்து அருமையான இதெல்லாம் வெங்கடேசனுடைய தேரி தான். ஈர்ப்பு உராய்வை விட வேகம் அதிகமாகிடும். இதெல்லாம் வந்து வந்தாச்சு. இதுதான் விண்வெளி மருத்துவம். எதிர்காலத்தில் எல்லோரும் இது கற்றுக்கணும், மேன்மை அடையணும். நன்றி, வணக்கம். அப்புறம் அந்த அன்னப்பாதையை தூய்மை செய்யணும். தோல் நோய், உதாரணத்துக்கு 12 நோய்களை சொல்லி நான் முடிச்சிடுறேன். தோல் நோய், சதை நோய், எலும்பு நோய், அப்புறம் இந்த இரத்த நோய், நரம்பண்டல் நோய், அப்புறம் வந்து நுரையீரல் நோய், இரைப்பை நோய், சிறுநீரக கழிவிறக்க மண்டல் நோய், மண்ணீரல் நோய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளமலா சுரப்பிகள் சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி நடை எறும்பு மண்டலங்கள், கண்ணாடி ஒளியிலை நரம்பு மண்டலங்கள்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த கிறிஸ்டல்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கண்ணாடி கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து கண்ணாடி ஒளியிலை நரம்புகள்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணுக்கு தெரியாத நரம்புகள், கண்ணுக்கு தெரியாத நரம்புகள் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி நரம்புகள். அதெல்லாம் வந்து ஆரோக்கியத்தை தொடர்புடையது. அதில் இருக்கிற விஷயமெல்லாம் வெளியே போகணும். புரியுதுங்களா? ஆக காலை முதல் மாலை வரை நேரை மருந்தாக இருந்து மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த காய்கறிகள் கீரைகளை மலச்சிக்கல் நீங்கள் கொண்டு வந்தால் படிப்படியாக இந்த 12 வகை நோய்கள் நல்லாயிரும். நன்றி, வணக்கம். விவரம் வேணுங்கிறவங்க, கல்லூரியில் சேரணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.